வணக்கம் நண்பா. வெற்றியை நோக்கிய உங்கள் உறுதியான நிலைப்பாடுதான் உங்கள் வெற்றிக்கு காரணமாக அமையும். உன் மனதில் இருக்கும் தீராத ஆசைகளை உன் இலக்கை நோக்கி நகர்த்திச் செல்லும் எரிபொருளாக மாற்றுங்கள். அதுவே உனக்கு வெற்றியை பெற்றுத்தரும். உங்கள் மனது எதை முழுமையாக நம்புகிறதோ அதை அடைந்தே தீரும். வெற்றியை நோக்கிய பயணத்தில் உங்களை விமர்சிக்கும் மனிதர்களுக்கு பதிலளித்துக் கொண்டு நேரத்தை வீணாக்காமல் உனது முயற்சியில் மட்டும் கவனம் வைத்து செயல்பட்டால் வெற்றி பெறலாம். உங்கள் வெற்றியே மற்றவர் செய்யும் விமர்சனங்களுக்கு பதிலடி. மதத்தின் மீது வைத்த அன்பு பக்தியானது. மனிதன் மீது வைத்த அன்பு பாசமானது. இதயம் மீது வைத்த அன்பு உண்மையானது. ஏழை மீது வைத்த அன்பு கருணையானது. இதயத்தில் அன்பு இருந்துவிட்டால் அது தெய்வம் குடிகொள்ளும் கோவிலாக மாறும். நம்பிக்கை இல்லாமல் தொட்டியில் இருக்கும் மீனை கூட பிடிக்க முடியாது. நம்பிக்கையும் துணிவும் இருந்தால் கடலில் உள்ள திமிங்கலத்தையும் பிடித்து விடலாம். உன்னை நம்பி செயல்பட்டால் அனைத்திலும் வெற்றி பெறலாம். வாழ்க்கை எல்லா நேரத்திலும் பூக்கள் நிறைந்த படுக்கை போன்று இன்பமாக இருக்காது. அது சில நேரங்களில் முற்படுக்கை போன்று நமக்கு சிரமத்தை தந்தாலும் அதை தாங்கிக் கொண்டால் இன்பம் நம்மை தேடி வரும். ரோஜாக்களை பறிக்க வேண்டும் என்றால் முட்களின் வடிகளை நாம் தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். 2 நாற்காலியில் ஒரே நேரத்தில் அமர நினைக்கும் மனிதன் எளிதில் தரையில் வீழ்கிறான். அதே போல்தான் பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்ய நினைக்கும் மனிதன் தன் கவனத்தை சிதறடிக்கிறான். எந்த ஒரு வேலையையும் முழுமையாக முடிக்க முடியாமல் தவிக்கிறான். வாழ்வில் தோல்வியை சந்திக்கிறான். ஒரே வேளையில் கவனத்துடன் செயல்படும் மனிதனே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். சிரிக்கத் தெரிந்த மனிதனுக்கு நோய் ஏற்படுவது இல்லை. சிரிப்பு உன் மனதுக்கும் உடலுக்கும் அருமருந்து. இன்பமாக வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக மாறுவதற்கு அவரவர் எண்ணங்களே காரணம். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். எனவே நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை சிறப்பாக மாறும். அறிவில்லாத மனிதனிடம் பணிவும் பண்பும் அன்பும் இருக்காது. இவை அனைத்தும் உடைய மனிதனே அறிவாளியாக மாறுகிறான். இந்த உலகத்திற்கு நன்மை செய்கிறான். உனக்குள் அன்பு இருந்தால் உன் உள்ளம் கடவுள் வாழும் ஆலயமாக மாறும். காற்றுள்ள பந்து மூழ்குவது இல்லை. அதுபோல் தன்மேல் நம்பிக்கை உடைய மனிதர்கள் வாழ்க்கை எனும் கடலில் மூழ்குவது இல்லை, நீந்தி கடக்கிறார்கள். கடினமான சூழ்நிலையில் உனக்கு உதவிய மனிதரை உன் உயிருள்ளவரை மறக்காதே. மற்றவர்கள் கஷ்டத்தில் இருக்கும் போது உனக்கு என்ன என்று இல்லாமல் அவர்களுக்கு உதவி செய். உனது வாழ்க்கையும் சிறப்பாக மாறும். புத்தகத்தை வாங்கி அலமாரியில் குவிப்பதால் மட்டும் கற்றல் நிகழ்ந்து விடாது. எடுத்து படித்தால்தான் அது நடக்கும். கற்பது மட்டும் பயன் தராது. படித்ததை வாழ்க்கையில் பயன்படுத்தினால்தான் வாழ்க்கையில் நாம் உயர முடியும். சிறு சிறு கற்களை அடுக்கி பெரிய மாளிகையை உருவாக்க முடியும். நீ அடைய விரும்பும் பெரிய வெற்றியை தினம் நீ இடைவிடாது செய்யும் சிறு சிறு முயற்சிகளின் மூலமே அடைய முடியும். உங்களிடம் செல்வம் இருந்தால் நகைகள், காடு, மேடு போன்றவற்றை வாங்க முடியும். நல்ல மனிதர்களை விலைக்கு வாங்க முடியாது. அன்பு இருந்தால் மட்டுமே நல்ல மனிதர்கள் உங்களிடம் இருப்பார்கள். எனவே செல்வத்தின் செருக்கை மறந்து மற்றவர்கள் மீது அன்பு செலுத்த தொடங்குங்கள். விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லை என்றால் 1000 காரணங்கள். இதுதான் மனிதனின் எண்ணம். அவனால் முடியும் என்று நினைத்து விட்டால் அது எத்தகைய கடினமான இலக்காக இருந்தாலும் அதை முடித்து காட்டுவான். பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமலும், வேண்டாத விஷயங்களை கவனம் செலுத்தாமலும், தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். உன்னை சிரிக்க வைக்கும் மனிதனை நீங்களும் சிரிக்க வையுங்கள். உங்களை பார்த்து சிரிக்கும் மனிதனை நீங்கள் சிந்திக்க வையுங்கள். அவசரப்பட்டு முந்திக்கொள்ள நினைக்கும் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்று விடுகிறது. காத்திருந்த கடைசி செங்கல் தான் கலசம் தொடுகிறது. சாதிக்க மிக மிக அவசியமானது பொறுமை. இந்த உலகத்தில் எந்த பொருளும் 2 முறைதான் அழகாக தெரியும். 1 அடைவதற்கு முன்பு, 2 இறந்ததற்கு பின்பு. இருக்கும் போதே அனுபவிக்க கற்றுக்கொண்டால் நிம்மதியாக வாழலாம். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.